அண்ணா சிகரெட்ண்ணா. டேய் டேய் டேய், இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், என்னடா அதுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை பண்ற? டேய் நம்ம ஏசப்பா அன்பு உள்ளவர்ரா, கிருபை இருக்கு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பேன், அவரும் மன்னிச்சிருவாரு. ஓ அப்படியா? ஆமால, சரி சரி. சரிடா. டேய் என்னடா? டேய் ஏசப்பா அன்புள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், அதுக்கும் துணிகரமா பாவம் செஞ்சுட்டே இருப்பியா? வேணும்னே பாவம் செஞ்சு ஏசப்படவே மன்னிப்பு கேட்டே இருப்பியா? இப்ப நீ சொன்னியே வீட்டுக்கு போயிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டோன்னே அவர் மன்னிச்சிடுவாருன்னு, எந்த நம்பிக்கை நீ அப்படி சொல்ற? அவர் மன்னிக்கலாம் மாட்டா, இந்த பாவத்தோட தண்டனை இருக்கு. டேய் ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், தயவுள்ளவர் தான். அதுக்குன்னு நீ வேணும்னே செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குன்னு எங்கேயுமே இல்லடா. இவரு வேணே பாவம் செஞ்சுட்டு எந்த ஒரு மனவர்த்தமும் படாம கூலா போயிட்டு ஏசப்பா மன்னிப்பு அப்புறம் ஏசப்பா மன்னிச்சு விட்டுருவாரா? இது எந்த ஊரடா இது நியாயம்? டேய் நம்ம ஏசப்பாக்கு ரெண்டு முகம் இருக்கு, அப்பான்ற முகம் ஒண்ணு, ராஜான்ற முகம் ஒண்ணு. அவர் அப்பாவா இருக்கிறவர் என்ன மன்னிப்பாரு, அன்புள்ளவரா இருப்பாரு, தயவுள்ளவரா இருப்பாரு, கிருப உள்ளவரா இருப்பாரு. இதுவே அவர் ராஜாவா இருக்கும் போது கோபம் உள்ளவரா இருப்பாரு, எரிச்சல் உள்ளவரா இருப்பாரு, தண்டிக்கிறவரா இருப்பாரு, பச்சைபாதம் இல்லாதவரா இருப்பாரு, நீதி உள்ள நியாயாதிபதியா இருப்பாரு. இப்ப நீ சொன்னி இந்த பாவத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்பேன்னு, இந்த இடத்துல அவர் நீதி இருக்கான்னு பாப்பாரு. நீதி இருந்தாதான் அவர் மன்னிப்பாரு, நீதி இல்லைன்னா அவர் மன்னிக்கவே மாட்டாரு. டேய் உனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா? உங்க அப்பா போலீஸ், நீ பையன் வச்சுக்கோ, நீ ஒரு கொலை பண்ணிட்ட, உங்க அப்பா என்ன உன்னை காப்பாத்த பாப்பாரு? சான்ஸே இல்ல. உங்க அப்பா டியூட்டில இருக்கிறவரையும் உன்னை உள்ளதான் போடுவாரு. உங்க அப்பாக்கு டியூட்டி முடிஞ்சிட்ட அப்புறம் தான் இவன் நம்ம புள்ள இவன் எப்படி வெளியேற்றுவான்னு உங்க அப்பா பிளானே போடுவாரு. இதே போலதான் ஏசப்பாவும், அவர் அப்பாவா இருக்கும் போதுதான் மன்னிப்பாரு, அன்பா இருப்பாரு. இதுவே அவர் ராஜான்ற டியூட்டில இருக்கும் போது கோபம் உள்ளவரும், தண்டிக்கிறவரும், நீதி செய்யறவருமா இருப்பாருடா. அவரு ராஜாவா இருக்கும் போது நீயும் ஒண்ணுதான், புறஜாதியும் ஒண்ணுதான். நான் நல்லா பிரேயர் பண்ணுவேன், ஆண்டவர் என்ன விட்டுருவாரு, அதெல்லாம் சான்ஸே இல்ல. அவர் அங்க நீதி இருக்கான்னு பாப்பாருடா. நதி ஏசப்பா கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவரா? இதெல்லாம் பழைய ஏற்பாடுல தானே இருக்கு. புதிய ஏற்பாடுலாம் அவர் அன்பு உள்ளவர் தான்டா. என்னது? டேய் 1 பேதுரு 1:17, ரோமர் 2:11, கொலோசேர் 3:25, வெளிப்பத்தின விசேஷம் 16:19, இதெல்லாம் போய் பச்சு பாரு. இதே மாதிரி சொல்லிட்டே போலாம். நம்ம ஏசப்பா அன்புள்ளவர் தான். உண்மையான அன்பு என்ன தெரியுமா? உண்மையான அன்புல கோபம் இருக்கும், கடிந்து கொள்தல் இருக்கும், தண்டனை இருக்கும். இதான உண்மையான அன்பே. இதெல்லாம் இல்லன்னா உண்மையான அன்பே இல்ல, தேவைக்காக யூஸ் பண்ணி விடுறதுடா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த உலக பிரகாரமா நம்ம மேல யார் உண்மையான அன்பு வச்சுக்கிறா? நம்ம அம்மா அப்பா நம்ம மேல உண்மையான அன்பு வச்சுக்கிறாங்களா? அவங்க என்ன எப்பவும் நம்ம மேல பாசமா இருக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணும்போது நம்மள அடிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க, கோபப்படுறாங்கல்ல. இதே போல் தாண்டா ஏசப்பாவும், நம்ம வேணே தப்பு செஞ்சா நரகத்துக்கு போவோம் சொல்லிட்டு ஏசப்பா நம்மள தண்டிக்கிறாரு. இனிமே நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்னு. இதாண்டா உண்மையான அன்பே. டேய் ஏதோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிச்சு பிரிச்சு பேசினிய. பழைய ஏற்பாடு மட்டும் என்ன உங்க மாமா வந்து எழுதினாரு? புதிய ஏற்பாடு எந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியில எழுதினாங்களோ அதே பரிசுத்த ஆவியானுடைய உதவியில தான் பழைய ஏற்பாடு எழுதிக்கிறாங்கடா. டேய் நான் உன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. புறஜாதிங்களுக்கு தான் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கிருபை உடனே வேலை செய்யும். அந்த கிருபை நம்மளுக்கும் வேலை செய்யணும்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லிக்கிற சத்தியத்தின் படி நடந்தாதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற கிருபை நம்மளுக்கும் உடனே வேலை செய்யும். புரியுதா? சங்கீதம் 85:10 போய் பச்சு பாரு. கிருபையும் சத்தியமும் ஒன்று கொண்டு சந்திக்குமா? நம்ம தான் சத்தியத்தை தூக்கி போட்டு கிருபைன்னு ஓடிட்டு வரோம். பழைய ஏற்பாடு ஜனங்க பாவம் செய்யும் போது ஆடு மாடெல்லாம் கொண்டு அவங்க பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கினாங்க. ஆனா ஆடு மாடுகளுடைய பலிதான் அதிகமாயிடுச்சு தவிர அவங்க பாவத்தை சுத்தமா விடவே இல்லை. அதனாலதான் ஏசப்பா இனிமே நீங்க ஆடு மாடுங்களை கொல்ல தேவையில்ல, உங்க பாவத்துக்காக நானே மறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிருபையா நம்மளுக்காக மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. அதே தப்பதான் இப்ப நம்மளும் செய்யறோம். கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு பாவத்தை நம்ம மன அவரியா பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை ஏசப்பா அவருடைய வருகையோட டேட்டை சொல்லாம போயிட்டாரு. அவர் மட்டும் டேட்டு சொல்லியிருந்தாரு, கிருபை இருக்குன்னு எல்லாரும் மன அவரியா பாவம் செஞ்சுட்டு அவர் வருகைக்கு ஒரு நாள் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது மேல உன் இஷ்டம்டா. ஏசப்பா இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிங்க ஏசப்பா.